2026 தேர்தல் முடிந்து புதிய அரசு அமைந்துள்ள சூழல்ல மத்திய புலனாய்வு அமைப்புகளின் பார்வை மீண்டும் தமிழக கோட்டை பக்கம் திரும்பியுள்ளது. கடந்த ஆட்சியில முடக்கி வைக்கப்பட்டிருந்த செந்தில் பாலாஜிக்கு எதிரான விசாரணை கோப்பிற்கு உயிர் கொடுத்து 3 பக்க அதிரடி கடிதத்தை தட்டி எழுப்பியுள்ளது அமலாக்கத்துறை. ஆளுநர் மாளிகை, தலைமை செயலாளர் அலுவலகம் என சுழன்றடித்த இந்த ஃபைல் தற்பொழுது முதலமைச்சரோட முடிவிற்காக காத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில விஜயின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்தான செய்திகளை தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். மே 15, 2026 அன்று அமலாக்கத்துறை தலைமை செயலாளர் எம். சாய்குமார் 3 பக்கங்கள் கொண்ட புதிய கடிதம் ஒன்றை முதல்வர் விஜய்க்கு அனுப்பியிருந்தார். அதுல வேலைக்கு பணம் பெற்ற மோசடி வழக்கில் செந்தில் பாலாஜியை தொடர மாநில அரசின் முறையான அனுமதியையும் கோரியிருந்தார். இதற்கிடையே புதிய அரசு பொறுப்பேற்றவுடன் இந்த முக்கிய கோப்பு முதலமைச்சர் விஜயின் மேசைக்கு வந்துள்ளதாகவும், இது குறித்து அவர் உயர் அதிகாரிகளுடன் ரகசிய ஆலோசனை அல்லது ஆய்வு கூட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் கோட்டை வட்டாரத்துல செய்திகள் லீக் ஆகிட்டு இருக்கு. ஒரு முதலமைச்சர் தன்னுடைய நிர்வாக அதிகார வரம்பிற்குள் எந்த ஒரு கோப்பு குறித்தும் இல்ல எந்த ஒரு துறை அதிகாரிகளுடனும் ஆய்வு கூட்டம் நடத்த முழு சட்டப்பூர்வ உரிமை உண்டு. எனவே செந்தில் பாலாஜி மீதான அமலாக்கத்துறையின் கடிதம் குறித்து முதலமைச்சர் விஜய் தலைமை செயலாளர் மற்றும் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடத்துவதற்கு எந்தவித தடையும் இல்லை. அது முழுமையாக அனுமதிக்கப்படும். ஆனால் இந்த விவகாரத்துல எழக்கூடிய கேள்வி உண்மையான கூட்டம் நடத்தப்படுமா என்பதல்ல. அந்த கூட்டத்துல என்ன முடிவு எடுக்கப்படும், அதற்கு சட்ட வடிவம் தரப்படுமா என்பதுதான். அரசியலுக்கு வருவதற்கு முன்பிருந்தே தாவேக கட்சியின் மாநாடுகள் மற்றும் தேர்தல் பிரச்சாரங்களின் போது திமுக அரசின் மீதும் குறிப்பாக செந்தில் பாலாஜி மீதும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தாரு விஜய். ஊழல் கரைபடிந்தவர்கள், டாஸ்மாக் முறைகேடுகள் என பெயர் குறிப்பிடாமலும் நேரடியாகவும் பலமுறை செந்தில் பாலாஜியின் அரசியல் பாணியை விஜய் கடுமையாக சாடியிருந்தார். பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று செந்தில் பாலாஜி விமர்சனம் செய்து விஜய் பாடியதும் குறிப்பிடத்தக்கது. அப்படிப்பட்ட சூழல்ல தான் தொடர்ச்சியாக எதிர்த்த ஒரு நபரின் மீதான விசாரணைக்கு தன்னுடைய கைகளாலேயே அனுமதி கொடுக்கக்கூடிய அதிகாரம் இப்பொழுது விஜய்க்கு வந்துள்ளது. இந்த நிலையில செந்தில் பாலாஜி அண்மையில் அளித்த பேட்டியில புதிய தாவேக அரசின் செயல்பாடுகளை பொறுத்திருந்து பார்ப்போம், இது ரியலாட்சியா என்று தெரியும் என பேசியிருந்தார். அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக இந்த அமலாக்கத்துறை கடிதத்தின் மீது எடுக்கப்படக்கூடிய முடிவே அமையும் என எதிர்பார்க்கப்படுது. முதலமைச்சர் விஜய் அதிகாரிகள் கூட்டத்தை கூட்டி இந்த வழக்கில் இருக்கக்கூடிய முகாந்திரங்களை ஆராய்ந்து நீதிமன்ற விசாரணைக்கு பச்சை கொடி காட்டுவாரா அல்லது சட்டத்துறை ஆலோசனையின் பேரில் அடுத்த கட்ட நகர்வை அறிவிப்பாரா என்பதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் புதிய தாவேக அரசு தன்னுடைய நிர்வாக திறனையும் ஊழலுக்கு எதிரான தங்களின் கொள்கை நிலைப்பாட்டையும் நிரூபிக்க வேண்டிய மிக முக்கியமான கட்டம் இது. சட்ட விதிகளின்படி முதலமைச்சர் விஜய் எடுக்க போகும் அந்த இறுதி முடிவு தமிழக அரசியல் களத்தில் ஒரு புதிய தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பதையெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மேலும் இதுபோன்ற உடனுக்குடனான அரசியல் செய்திகளுக்கு எப்பொழுதும் இணைப்பில் இருங்க ஜெம் தொலைக்காட்சியோடு. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.